சட்டசபை குழுக்கள் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கும்படி கவர்னரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளை கொண்ட சட்டசபை குழுக்களை தமிழக அரசு இதுவரை அமைக்கவில்லை. இந்த குழுக்களை உடனே அமைக்க வேண்டும் என்று திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் கிண்டி ராஜ்பவனில் பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவை நேரில் சந்தித்து சட்டசபை குழுக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், கவர்னரிடம் மனு அளித்த பிறகும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாவிட்டால் நீதிமன்றத்தை திமுக அணுகும் என்றார். இந்த குழுக்கள் என்பது அரசினுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி செயல்படுது அப்படின்னு எல்லா துறையினுடைய நிர்வாகத்தை பற்றி ஆய்வு செஞ்சு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதற்காகத்தான் இந்த குழுக்கள். ஆனால் இந்த குழுக்களை அமைக்கிறதுல இது வரைக்கும் இந்த ஆட்சி அமைக்காத காரணத்தினால இது தமிழக வரலாற்றில் ஒரு பெரும் புள்ளியாக அமைந்திருக்கிறது. எனவே இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களை சந்தித்து திமுக கழகமும் காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். ஆக உரிய நடவடிக்கை கவர்னர் எடுப்பதாக எங்களுக்கு உறுதி தந்திருக்கிறார். எனவே உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக நான் எல்லா எதிர்க்கட்சியும் சேர்ந்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படும். இன்னும் சொல்கிறேன், அதையும் தாண்டி நீதிமன்றத்திற்கும் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நிலை வராமல் கவர்னர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம்.